கஜானனம் பூதகணாதிசிவிதம் கபித்தஜம்பூதபரக்ஷார்பக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஃபார்முலா, ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஜோதிட நிகழ்ச்சி. 9 கிரகங்கள் 12 ராசிகளை வைத்து 27 நட்சத்திரங்களை வைத்து பிரதிபலிக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக பாரது. இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் இதோ. 1/12/2025 தட்சிணாயன விஸ்வாவசருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் திருநாள் திங்கட்கிழமை சோமவாரம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்று இரவு 7:52 வரை, பின்பு அஸ்வினி. இன்றைய திதி இன்று பிற்பகல் 2:36 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 7:52 வரை பூரம், பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 மணி 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினத்தில் ஏகாதசி சுப முகூர்த்த நன்னாள். சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த அற்புதமான நாள். இன்றைய தினம் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4-5 நாளாக பாப்பா தலை சுற்றிடுத்து சார். இன்றைக்கி தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா பயந்துட்டே எத்தனை நாள் தான் இருந்துகிட்டு இருக்கிறது. பட் பயப்படாமல் முடிவெடுக்கும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் சில விஷயங்களில் தடங்களை அந்த காரியம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்டு. சில முயற்சிகள் அற்புதமான பலன்கள் கூடி வரும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அது செவனே செய்து கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். மறதி கூட இன்றைய தினத்தில் இருக்கும். கவனம் என்பது தேவை. மேஷராசி நண்பர்களுக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் உதவிகள் செய்வார்கள். ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்குறதுல கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது ஈஸியாக போயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு யார்கிட்ட பேசுகிறது, பழகிறது, பிரயாணம் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது அவள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சொந்த பந்தங்களிடையே பின்னாடி பேசுகிறாங்க, அது மனக்கவலையை கொடுக்கும். முன்னாடி ஒன்று பேசின்னு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் லைஃப் இப்படி ஆகிடுது, வெளியில் மரியாதை இருக்குது, வீட்டில் மரியாதை கிடையாது, தொழிலுக்கு போனால் இவ்வளோ கஷ்டப்படுறது, சும்மா தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் எனக்கு போட்டு மனசை வருத்தப்படுது சார்னா வேறு ஒன்றும் இல்லை, நாள் சரியில்லை, அதனால் அப்படி இருக்குது. இன்னும் 2-3 நாள் கழித்து பாருங்கள், இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் இன்றைய தினத்தில் பெருசாக எதையுமே எடுத்துக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, பிள்ளையாரை வலம் வாங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சாகசங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் போராடி முயற்சி எடுத்து நல்ல விஷயங்கள், நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க ரிஷபராசி நண்பர்களே. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம் கைகூடு, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெயிப்போம், ஒரு சில காரியங்கள் தோப்போம். இன்றைக்கி ஒரு 60-40 இந்த மாதிரி மாறி இருக்கக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளோ. சரியாக பண்ணலைன்னா உங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. சில நேரங்களில் மனக்குழப்பமும் மன சிந்தனைகளும் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு இடத்துல வேலை பண்ணுறோம், இந்த இடத்துல கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற ஒரு பய உணர்வுகள் மனசில் நிறையா இருந்துருக்கும். ஒரு தொழில் தொடங்குகிறோம், இந்த தொழில் தொடங்கும்பொழுது நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், 4 பேர் என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு இருந்துருக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளத்தை பெருசாக மனசில் போட்டுக்காதீங்க, எல்லாமே சரியாகும். வீட்டில் ஏதேனும் சின்ன சின்ன சண்டைனா அதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் எல்லாமே கடந்து போகுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க. இன்றைக்கி தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு பார்த்திங்கன்னா குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்பது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். டென்டிஸ்டாக இருந்துட்டுருக்கோம், ஆர்த்தோபெடிக்னாக இருந்துருக்கோங்க. அதே சமயத்தில் மருத்துவத்துக்காக நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கவே கூடாது, மற்றவங்களையும் குழப்பவும் கூடாது. இந்த 2 விஷயத்தில் கவனம் என்பது தேவை. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள்.
பூர்வீக சொத்து சம்மந்தமாக யாராவது கடன் வாங்கி வச்சு அந்த ப்ராப்ளம் ஒன்று விட்டா ஒன்று சிக்கல், ஒன்று விட்டா ஒன்று சிக்கல், ஒன்று விட்டா ஒன்று சிக்கல் சொல்லுவாங்களே, இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது சார். இது எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணுவேன்? இன்றைய தினத்தில் அதை ஆரம்பித்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். படித்தவங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, அதே சமயத்தில் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தடங்களாய் அதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடும் மகத்துவமான வழிபாடு. எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, எழுத்து சம்மந்தமான உட்காந்து பேசுகிறது, சில பிரச்சனைகளை உட்கார்ந்து மற்றவர்கள்ட்ட பேசுகிறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக முடியும். எதுக்குடா இந்த பிரச்சனை கலந்துக்கிட்டோம் அப்படின்னு கூட சில நேரங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸு பர்ஃபெக்டாக கரெக்டாக போயின்னு இருக்கு. இதே தொலைதூர நோக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்போ தான் எனக்கு தெளிவு ஏற்பட்டுது. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், எக்ஸாக்டாக கரெக்டு தான். இது அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு ஆலோசகராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு புது வேலையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம், என் குடும்பம் சார்ந்த டிசிஷனாக இருந்தாலும் சரி, கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் குரு வழிபாடும். கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருந்துகிட்ருக்கும். முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர்கள் உண்டு. அதே மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும்ல, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. அது பெண்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் புகுந்த வீடா இந்த வீடா ரெண்டையும் நான் என்னோடய மனசில் போட்டு குழப்பின்னு இருக்கேன். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியல. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், தங்கைக்கு சப்போர்ட் பண்ணுவேன், மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், என் வேலையை பார்ப்பேன், தொழிலை பார்ப்பேன். இந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். பிரச்சனைகளை சுமூகமாக கொண்டு போகிறதுலாம் நீங்கள் நிறையா சிந்திப்பீங்க. கன்னிராசி என்பர்கள் ப்ராப்ளமே வரக்கூடாது, சண்டையே வரக்கூடாது, வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, இந்த டேஞ்சூர் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த விரிசல் உழுகிறது, சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கிறது எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கும். அது பெருசாக யோசிக்காதீங்க. எதாக இருந்தாலும் சின்ன சின்ன சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு சிந்தனைகளை வச்சுக்கோங்க. பெரிய விஷயங்களை பற்றி கவலைப்படுங்க, சின்ன விஷயங்களை கவலைப்படாதீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இன்றைய தினத்தில் உபயோகிப்பேன். ஒன்றுக்கே 2 பொருள், எதுக்கு இது தேவையான ட்ரெஸ்ஸு, தேவையான இந்த பொருள், தேவையாதுன்னு சொன்னோன்னா ரொம்ப அப்படியே சோகமாக இருப்பீங்க. நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டாங்களே, ஆமாம் இல்லை நம்ம வாங்கிடக்கூடாதுல்ல. எப்போவுமே ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 100 இல்லை 1000 தடவை யோசிக்கலாம். முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனையே பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலை எடுத்து போங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க, கர்நாடிக் மியூசிஷியனாக இருந்திருக்கவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஸ்கூல் காலேஜில் லெக்சரராக ப்ரொஃபஸராக இருந்துருக்கவங்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துருக்கவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க, அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினம் சாதகமான பலன்கள் கூடி வரும். ஃபேமிலியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 3வது மனுஷங்களை விட்டு பேச வரக்கூடாது. அங்கேயே அந்த இடத்துலையே சில பிரச்சனைகளை தூண்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி நீ பெருசா, நான் பெருசா, உங்கள் வீடு பெருசா, எங்கள் வீடு பெருசா, இதை பற்றியெல்லாம் பேசுகிறதே தவிர்த்துக்கிறது நல்லது. குட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த மாதிரி வேஸ்ட் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய நல்ல நாட்களை கூட கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு பிரமாதமான நாள். ஃப்ரான்ச்சைசி, மேலும் மேலும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிகள், சில பேருக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே டல்லாக இருந்துட்டுருப்பாங்க. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். ஆனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரும். அப்பா செய்த தொழில் எடுத்து செய்கிறது, பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது, அரசியல் இருக்கிறவங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். ஒரு பதவியில் வகிச்சுருக்கு, அந்த பதவியோட உயர்வுகள் கூடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருங்க. இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பொறுப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு
கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது இவங்களை அப்படியே லைட்டாக முறுக்கி விட்டோம்னா போதும், இவங்களை அவங்க சண்டை பிடிச்சிப்பாங்கன்னு 3வது நபர் யாராவது நினச்சா அந்த நபர் யார் அப்படி என்பதை கண்டுபிடித்து அவர்கிட்ட முதல்ல பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக பேசுகிறத, ஒரு காரியம் முடியறதுக்கு முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரகசியமாக அப்படியே போய்டும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் உண்டு. சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். சில விஷயங்களை யதார்த்தமாக இருந்துடுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. இவா நல்லவா, இவா இப்படியாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களை பற்றி அப்படியே ஆப்போசிட் அங்கே சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், பேசுகிறதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆக ரொம்ப 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 ஒரு விஷயத்தில் கேர் எடுத்து பார்க்கணும். வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க. சாகசங்களை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பெரியவங்கள்கிட்ட கேட்காம எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, குடும்பம் இவங்களை தவிர மற்ற யார்கிட்டையாக இருந்தாலும் கவனமாக பேசுங்க. ஃபோனில் நம்பாதீங்க. இவங்க ஃபேஸ்புக்கில் நம்பினா, இன்ஸ்டாவில் நம்பினா, நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசி நண்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழி. கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் லாபகரமாக போகக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய தினத்தில் கணவர் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். சம்பள உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு, பதவி உண்டு, பேர் உண்டு, புகழ் உண்டு, அந்தஸ்து உண்டு. கார்மெண்ட்ஸ், துணிக்கடை, பொட்டிக் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த ஃப்ளவர் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, பொக்கே சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பொருளை விற்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள். டிவி, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் வெற்றிகள் கூடி வரும். மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்க, பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு, காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்பனை பண்ணிட்டு இருக்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. புது ப்ராடக்ட் ஒன்று, இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த காரியம் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. எடுத்த காரியத்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பேர், புகழ், அந்தஸ்து, பதவி கிடைக்கிறதுக்குண்டான நாள். எடுத்த காரியம் உங்களுக்கு ஜெயிக்கும். முக்கியமான நண்பர்கள் உதவிகள் செய்வாங்க. நிறையா பேர்கிட்ட நிறையா நட்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசி, யதார்த்தமாக பழகி, யதார்த்தமாக சொன்ன விஷயங்கள்லாம் மாறி இனிமேல் இப்படி இருந்து இந்த ஆட்டிடியூட் காமிச்சாதான் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும்னு முயற்சி எடுத்து செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களை முடிந்ததுக்கப்புறம் சொல்லி அந்த காரியத்தில் லாபமும் வெற்றியும் பெறுவீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் நிறைய பேர் புரிவாங்க. யாரையும் வெளியில் போனீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி லஞ்சுக்கு போகலாமா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் அவர்கள் மூலமான பிஸ்னஸும் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப பிரமாதமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். எனக்கு செல்வம் பெருகணும் சார், சக்தியும் நல்லபடியாக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞானமும் கூடி வரணும். இது மூன்றுமே பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூகாம்பிகை வழிபாடு ரொம்ப விசேஷம். திரிபுர சுந்தரி வழிபாடு ரொம்ப விசேஷம். வெள்ளை தாமரை, அதுக்கப்புறம் எப்பவும் போல் இருக்கக்கூடிய செந்தாமரை, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அரளி புஷ்பம், செண்பகம், அதுக்கப்புறம் மல்லி. இந்த 5 புஷ்பங்களை வைத்து கொண்டு துர்காலக்ஷ்மி சரஸ்வதியாக, அம்பாள் திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடியவள், அம்பாள் மூகாம்பிகையாக இருக்கக்கூடிய அந்த தேவியை மனதார வேண்டி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நமகன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி அர்ச்சனை பண்ணி ஒரு 11 வாரம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இப்படி பிளான் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 11 வாரம் இந்த பூஜையை செய்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள்லேருந்து ஆரம்பிக்கும். எஸ், உங்கள்லேருந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். கல்வியா, செல்வமா, வீரமானு கேட்பாங்க. கல்வியும் வேணும், செல்வமும் வேணும், வீரமும் வேணும். இந்த மூன்றும் சேர்ந்து தரக்கூடியவர் திரிபுர சுந்தரி. அதே மாதிரி மூகாம்பிகை அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகா.